ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி. ஒரு கடாயில் இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, ட்ரை ஜிஞ்சர், ஏலக்காய், அதோடு சேர்த்து தனியா, சோம்பு, சீரகம், பெப்பர் அதெல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குட்டி ட்ரான்சாக்ஷனோட அடுத்தது ஆனியனை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஒரு 3/4 கிலோ சிக்கனில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோடு சேர்த்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதோடு சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதோடு பொரிச்சு வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதோடு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ், தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொச்சோடனே ஒரு 3 கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை. இந்த கிரேவியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதிலேருந்து இப்போ அந்த கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா லேயர் பண்ணுறதுக்கு 100%ல் 30% ரைஸ் ஃபஸ்ட் லேயருக்கு அந்த அரிசி போட்டுட்டு அது மேலே கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன், கிரேவி போட்டு நல்லா ஒரு லேயர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயருக்கு மிச்சிருக்கிற எல்லா ரைஸையும் கொட்டிட்டு அதேமாதிரி கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோ கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை மூடி ஒரு பாத்திரத்தில் மேலே தண்ணி வெயிட் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு சுவையான ஹைதராபாதி பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள். பை பை கைஸ்.